தளபதி ஸ்டாலின் இப்போ அவர் வாய் தந்து எங்கேயுமே அது மாதிரி சொல்ல மாட்டார். எதிர்கட்சி தலைவராக இருந்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, லஞ்சம் லாவண்யம் கமிஷன் கரப்ஷன் இல்லாத அரசை தரும்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் அதை விட பல மடங்கு எடப்பாடி ஐயா ஆட்சியை விட பல மடங்கு கமிஷன் கலெக்ஷன் போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இங்கேயே சொல்கிறோம், 4500 கோடி எதுவுமே இங்கேயோ இங்கே விட்டால் அது பாட்டுன்னு ஒரு 2 நாள் நிற்கும், 3ஆவது நாள் அது பாட்டு கோவத்தில் போயிடும், அது பாட்டுன்னு போயிட்டு தானே இந்த இதுக்கு முன்னாடி ரொம்ப பள்ளமாக இருக்கிற இடத்துல மோட்டர் வச்சு பம்ப் பண்ணோம். அது ரொம்ப சிம்பிளான காசு தான் நம்மளுக்கு செலவு. எதுவுமே 4500 கோடி மக்களோட வரி பணத்தை எடுத்து போய் கொட்டிட்டு குடிநீர் வடிகால் இதில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு இடத்துல கூட தண்ணி கடலுக்கு போன மாதிரி இல்லை. அங்கங்கே போய் முட்டி வீட்டு நிற்கிது, கொசு பண்ணியாக வேலை இருக்குது அந்த ட்ரைனேஜ். திமுக வீரான ஆட்சி இருந்ததில்ல, கலைஞர் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதனால தான் கடைசியில் கூட அவர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீராணத்தை தொடமாட்டேன்னார். வீராண ஊழல்னு சொல்லி சர்க்கரை கமிஷன் இருப்போம், அதெல்லாம் பெரிய ஊழலாச்சு. அங்கங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போலாம் வந்து சிமெண்ட்டு நிறைய இருக்கும் அந்த ஓஎம்ஆர் ரோட்டில், அந்த நாவலூர் ரோட்டில் எல்லாம் பண்ணிங்கன்னா வீராணத்துக்கு அப்போல்லாம் பண்ணியிருந்தால் 25 கோடியாக இருக்கும். அப்புறம் அம்மா காலத்தில் அது ஒரு 700 கோடிக்கு மேலே செலவு பண்ணி தான் அந்த வீராண திட்டத்தை அம்மா முடிச்சே காமிச்சாங்க. அது கலைஞரோட திட்டமாக இருந்தால் கூட தண்ணி எடுத்து வந்து சேர்த்தது யாருன்னா அம்மா. அதனால தான் இன்றைக்கி மெட்ராஸில் வந்து தங்கு தடை இல்லாமல் குடிநீர் கிடைக்குது. அது ஒரு விஷயம்.